தமிழ்நாட்டில் 6 சட்டமன்ற தொகுதிகள் செயற்கையாக காலியாக்கப்பட்டுள்ளதால் அங்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று இந்திய தேர்தல் ஆணையத்தில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை மனு அளித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தனக்கான ஆதரவு தளத்தை செயற்கையாக உருவாக்க குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவில் இருந்து விலகிய 2 விஜயபாஸ்கர்களும் மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு தாவேகாவில் இணைந்தது அரசியலமைப்பு சட்டத்தை கேலிக்கூத்தாக்கும் செயல் என்றும் அவர் கூறினார். தகுதி நீக்க நோட்டீஸ் நிலுவையில் இருக்கும்போது பேரவைத் தலைவர் ராஜினாமாவை ஏற்றது தவறு என்றும், இதுகுறித்து ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தாவேக அரசு தனக்கான ஆதரவு தளத்தை செயற்கையாக உயர்த்துவதற்காக குதிரை பேரத்தில் ஈடுபட்டுள்ளது. இது ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொல்லிட்டு வரோம். தேர்தலில் 107 இடங்களை தான் தாவேக அரசு பெற்றிருந்தது. 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் அந்த தனக்கான ஆதரவை அதிகமாக பெறுவதற்காக குதிரை பேரத்தில் ஈடுபட்டார். முதலமைச்சரே அதிமுகவுடைய சில எம்எல்ஏக்கள் தங்கியிருந்த இடத்திற்கு நேரடியாக சென்று குதிரை பேரத்தில் ஈடுபட்டார். இது எல்லாரும் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.